தேவமாதாவின் வணக்க மாதம் 27ஆம் தேதி. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தேவமாதாவின் மாசற்ற இருதயத்தின் பேரில். ஒன்றாவது, இந்த மாசற்ற இருதயமானது இயேசு கிறிஸ்துநாதர் நீங்களாக எல்லா இருதயங்களிலும் மேன்மை உள்ளதுமாய், இரண்டாவது பரிசுத்த உள்ளதுமாய், மூன்றாவது சிநேகிக்கத்தக்க தகுதி உள்ளதுமாய் இருக்கின்றது. ஒன்றாவது, எல்லாம் அல்ல சர்வேஸ்வரன் படைத்த இருதயங்களில் திவ்ய இயேசுவின் திரு இருதயத்துக்கு இரண்டாவதாக மரியாயின் மாசற்ற இருதயமானது மேன்மையுள்ளதும் எவ்வித வணக்க ஸ்தோத்திரங்களுக்கும் தகுதி உள்ளதுமாய் இருக்கின்றது. திருத்துவத்தின் மூன்றாட்களாகிய பிதா, சுதன், தூயாவி இந்த மேன்மையான இருதயத்தை படைக்கவும் உன்னத வரங்களாலும் விலையேறப்பட்ட வரப்பிரசாதங்களினாலும் பூரண நிறைவுடன் அலங்கரிக்கவும் விரும்பினதினால் பிதாவாகிய சர்வேஸ்வரன் தம்முடைய அளவில்லாத வல்லபத்தை கொண்டு அந்த பரிசுத்த கன்னிகை தமக்கு தகுதியுள்ள குமாரத்தியாய் இருக்கிறதினால் அன்னைக்கு வணக்கம், அமைதி, கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை கொடுத்தார். சுதனாகிய சர்வேஸ்வரன் இந்த புனித கன்னிகையின் வயிற்றில் ஒரு தகுதியான இருப்பிடத்தில் இருப்பது போல வாசம் பண்ண சித்தமாயிருந்ததால் தம்முடைய தாயாவதற்கு தகுதியான இருதயத்தை கொடுத்தார். தூய ஆவியாகிய சர்வேஸ்வரன் இந்த கன்னிகை தமக்கு மிகவும் பிரியமுள்ளவளாய் இருக்கிறபடியால் அன்னைக்கு தேவஸ்நேக அக்கினியால் எரிகிற இருதயத்தை கொடுத்தார். இது இப்படி இருக்க, இந்த திரு இருதயத்தில் கூட்டியிருக்கிற மேன்மையான சாங்குபங்கத்தை எந்த மனிதராலும் சொல்லவும் கண்டுபிடிக்கவும் இயலாது. மோட்சத்தில் இந்த மாசற்ற இருதயத்தை வாழ்த்தி கொண்டாடி வருகிற சம்மனசுகளோடு நாமும் சேர்ந்து இந்த திரு இருதயத்தை உருக்கமான பக்தியோடு நேசித்து இந்த திரு இருதயத்தின் உன்னத மேன்மையை மோட்சத்தில் பார்த்து கொண்டாட முயல்வோம். இரண்டாவது, தேவமாதாவின் மாசற்ற இருதயமானது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. எல்லா சுகிர்த புண்ணியங்களுடைய அதிசயத்திற்குரிய மாதேகியான இயேசு கிறிஸ்துநாதருடைய இருதயத்தின் உத்தம சாயலான இந்த திரு இருதயம் தேவ சிநேகத்தின் வேகமான அக்கினியால் பற்றியறிந்து பக்தி சுவாலைகளை காட்டிலும் சர்வேஸ்வரனை அதிகமாய் நேசித்து மேலான கிரிகையினால் சர்வேஸ்வரனுக்கு செலுத்தின மகிமையை காட்டிலும் அதிகமான ஸ்தோத்திர மகிமை உண்டாயிற்று என்பது உறுதியான சத்தியம். தேவமாதாவின் மாசற்ற இருதயமே, இஷ்ட பிரசாதத்தின் பொக்கிஷமே, சாங்கோபாங்கத்தின் சாயலே, எல்லா புண்ணியங்களின் இருப்பிடமே, நீர் எனக்கு எப்பொழுதும் மாதிரிகையாய் இருப்பீர். நான் உம்மிடத்தில் வந்து மனத்தாழ்ச்சியையும் கற்பையும் சாந்த குணத்தையும் பொறுமையையும் உலக வெறுப்பையும் இயேசு கிறிஸ்துநாதருடைய சிநேகத்தையும் பெற்றுக்கொள்வேன். மூன்றாவது, தேவமாதாவின் மாசற்ற இருதயமானது இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு இருதயம் நீங்களாக தமது நிகரில்லாத சுகிர்த குணங்களினாலும் பொறுமை தயையினாலும் நமது மட்டில் வைத்த அன்பினாலும் நமது அன்புக்கும் நன்றியறிந்த மனதுக்கும் மிகவும் பத்திரமுள்ளதாகும். அந்த திருத்தாயார் நமது அவசரங்களில் சிந்தையுள்ளவளாய் நாம் அடைந்து வரும் சகல துயரங்களிலும் நமக்கு ஆதரவும் தஞ்சமும் தேற்றரவுமாக தம்முடைய இருதயத்தை தமக்கு கொடுக்கிறாள். நாம் அன்னையுடைய சிநேகத்துக்கு பிரதி சிநேகத்தை செலுத்தி பணிவிடையில் பிரமாணிக்கமாய் நடந்து அதிசயமான புண்ணியங்களை சுறுசுறுப்போடு கண்டு பாவித்து நம்முடைய நன்றி அறிந்த பட்சத்தை அன்னைக்கு காண்பிக்க கடவோம். ஜெபம். தேவமாதாவின் மாசற்ற இருதயமே, தேவ சிநேகத்தின் இருப்பிடமே, தயாளத்தின் சமுத்திரமே, சமாதானத்தின் சிம்மாசனமே, மிகவும் சிநேகிக்கப்படத்தக்க இருதயமே, ஆராதனைக்குரிய ஏக திருத்துவத்துக்கு உகந்த தேவாலயமே, சம்மனசுகளாலும் மனிதர்களாலும் வணங்கப்பட தகுதி வாய்ந்த இருதயமே, எல்லா புண்ணியங்களுடைய மாதிரிகையே, இயேசு கிறிஸ்துநாதர் இருதயத்துக்கு ஒத்திருக்கும் சாயலே, எங்களுடைய அன்புள்ள தாயாருடைய திரு இருதயமே, எங்களுடைய துன்பங்களை உணர்ந்து எங்களுக்காக மிகுந்த கஸ்தி அவமான பாடுகளை அனுபவித்து திரு இருதயமே, சகல மனுமக்கள் இருதயங்களாலும் நன்றியறிந்த மனதோடும் உறுதியான நம்பிக்கையோடும் சிநேகிக்கப்படுவதற்கு பேறு பெற்ற திரு இருதயமே, நீச பாவியா இருக்கிற அடியேன் உமக்கு செலுத்துகிற வணக்கத்துக்கு இறங்கி அடியேனுடைய மன்றாட்டுக்களை கேட்டு என்னுடைய அற்ப வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சகல மனிதருடையவும் இருதயங்களை உமது திருமைந்தன் பக்கமாய் திருப்பி உம்மிடத்தில் இடைவிடாமல் பற்றி எறிகிற தேவஸ்நேக அக்கினி எங்களிடத்திலே எரியும்படி செய்தருளும். எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவியாயிரும். துயரங்களில் தேற்றரவாயிரும், சோதனைகளில் திடனாயிரும்,
ஆபத்துக்களில் தஞ்சமாயிரும், மரண வேளையில் ஆதரவாயிரும், நித்திய ஜீவியத்தில் எங்களுக்கு பாக்கியமாயிரும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது: தேவமாதாவின் மாசற்ற இருதயமே, இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு இருதயத்தின் உத்தமமான சாயலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 27ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: தேவமாதாவின் மாசற்ற இருதய சபையில் பெயர் எழுதி வைக்கிறது.